வணக்கம். வணக்கம். என் பெயர் மாயாண்டி. நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். ஓகே. இப்போது அதாவது கள்ளர் மறவர் அகமுடையார் இணைந்த அந்த முக்குளத்தோரை தேவர்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. இப்போ மக்களுடைய புரிதலுக்காக நான் இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த முக்குளத்தோரினுடைய இந்த அரசியல் வரலாற்றை நீங்கள் மக்களுக்கு புரியும்படி சொல்ல முடியுமா? அதாவது முக்குளத்தோர் அவங்க எல்லாரும் ஒன்றா ஒரே வருஷம் போர் சமூகங்கள், அதாவது போர்க்குடிகள், ஆதி போர்க்குடிகள். கள்ளர் மறவர் அகமுடையவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு வேறு பேராக இருந்தாலும் பூர்வீகத்தில் ஆதியில் அனைவரும் ஒரே இது தான். இப்போ கள்ளர்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க போர்க்களத்தில் முன்களத்தில் இருந்து சண்டை போட்டவங்கள கள்ளர்கள். நாங்கள் அடுத்து பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் மறவர்கள். நாங்கள் கோட்டை கொத்தளங்கள் அரச குடும்பங்களுக்கு காவலுக்கு இருந்தவங்கள அகமுடையார் அப்படின்னு இருந்தாங்க. இந்த தேவருங்கிறது ஆதி காலத்திலேருந்து தமிழ் சமூகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டம். தேவர் தேவன் அப்படிங்கிறதுனா காவலன் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு காவலர்கள் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தேவர் அப்படிங்கிற ஒரு பட்டம். இதுக்குள்ளே இந்த காவல் பணியை புரிகிற எல்லா மக்களும் உள்ள அடங்கி வரதுனால பொதுவாக இந்த தேவருங்கிற பட்டத்தை இந்த சமூகங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அரசியல் ரீதியாக இப்போ இந்த நீங்கள் கேட்டீங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வந்திருக்குன்ட்டு. இது எப்போ இது ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, தேவர்னு ஒரே சான்றிதழ் கொடுங்க அப்படின்ட்டு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் நூற்றாண்டு ஜெயந்தி விழாவில் கலைஞர் அவர்கள் இதை அறிவிக்கிறாரு. தேவர் அப்படிங்கிற ஒரு பொது பெயரில் நாங்கள் அரசாணை வெளியிடுறோன்ட்டு. அப்புறம் ரொம்ப நாளாக அது கிடப்பில் கிடக்கு. அதுக்கப்புறம் அது வழக்குகள் தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அவங்களுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் எங்கள் கட்சியோட கருத்துப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தேவையற்ற விஷயம் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முக்குளத்தூரில் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போ கள்ளர்கள், அதாவது பிரமலை கள்ளர்கள், கொண்டையங்கோட்டை மறவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்டியில் வருவாங்க. இப்போ அகமுடையார்களில் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி அந்த மாதிரி வருவாங்க. சமூக நீதியின்படி இவர்களுக்கான அந்த சமூக நீதி கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தேவர்னு ஒரு சான்று கொடுத்தாங்கன்னா இப்போ இவங்க எல்லோரும் பிசியில் போவாங்களா, எம்பிசியில் போவாங்களா, இல்லை எல்லாரையும் மொத்தமாக டிஎன்டி ஆக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற இந்த சமூக இது கரெக்டாக இருக்குது. நமக்கு அந்த பட்டம் தான் அது. அந்த பட்டங்கிறது நம்மளுக்கு ஆதி காலத்துலேருந்து மக்கள் நம்மளுக்கு வழங்கிய பட்டம். இப்போ புதுசாக இது அரசர்களை இப்போ அரசு நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறது தேவை கிடையாது. அதனால் இப்போதைக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஓகே. இது இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்கள். இந்த அரசியல் வாக்கு அரசியலுக்காக நடத்தப்படுற ஒரு வியூகமாக கூட இதை பார்க்கலாமா? கண்டிப்பாக அதுதான் முக்கியம். அரசியல் கட்சிங்கிறது வாக்கு நோக்கி தான் எல்லாருமே அவங்க செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு சமூகம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சமூகமாக இருக்கும். அதாவது ஒரு தொகுதி இருக்கும். அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக 2 சமூகம் இருந்தாலும் ஒரு சமூகம் மைனாரிட்டியாக இருக்கும். ஆனால் அந்த சமூகத்தோட அந்த 10,000 ஓட்டு யாருக்குள்ளதோ அந்த தொகுதி வெற்றி அடையும் அப்படிங்கிற தொகுதிகள் தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகள் இருக்குது. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து ஒரு 80 தொகுதிகள் சொல்லலாம். அதான் முக்குளத்தோர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியும் சொல்லலைன்னா கூட முக்குளத்தோர்கள் முடிவு பண்ணால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற தொகுதிகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தேவர் அப்படின்னு சொல்ல ஒரு இதை கொடுத்து அவங்கள ஒரு கொடை கீழே கொண்டு வந்தோன்னா அவங்களுக்கு, அதாவது மக்களுக்கு சின்ன புரிதல் கிடையாது. இதை நம்ம வாங்கிட்டோம், தேவருங்கிற பட்டத்தை அரசாணை வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன பெரிய சலுகைகள் கிடைக்க போது பெரிய இதுன்ற மாதிரி மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இதை அரசாங்கம் அரசு, அதாவது இப்போ இருக்க அரசோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசோ இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செயலில் காட்டி இதன் மூலிமா வாக்கு அறுவடை செய்ய தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இதன் மூலிமா மக்கள் எந்த நல்லதும் கிடையாது. ஓகே. இப்போது இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எந்த அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமையிலிருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்கு ஓரளவுக்கு அப்படின்னா எந்த அரசாங்கத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, அதாவது 2 அரசாங்கங்களும் பண்ணி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா முழுமையாக எந்த அரசாங்கமும் பண்ணி கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளோ குறைகள் இருக்குது, அவங்க ஒடுக்கப்பட்டார்கள்னு சொல்லி அவங்க போராடி அங்கே அதை பெறுறாங்க. ஆனால் முக்குளத்தோர் சமூகம் பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம். ஆனால் அவங்க எந்த இடத்துலையும் அடி போய் கேட்டது கிடையாது. நம்ம பார்க்குறோம் இவங்க எல்லோரும் முக்குளத்தோர் சமூகம் வசதியாக இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க, சாதாரண சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி படிப்புக்கு உதவி பண்ணது கூட அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இப்போ ஆள் இல்லை. அதாவது ஒரு பெரும்பான்மையான சமூகம். இப்போ இன்றைக்கி வட தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு கால் காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கொங்கு வேளாளர்கள் ஓரளவு கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்க.
இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது, எல்லாம் கொண்டு வருது. ஏன்னா அவங்க வந்து தெருவில் இறங்கி எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த முக்குளத்தோர் சமூகம் எப்படின்னா தனக்கானதை தானே அடைஞ்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் கொண்ட ஒரு சமூகம். அதனால் அவங்க இது வரைக்கும் யார்ட்டையும் பெருசாக கேட்டது கிடையாது. அரசாங்கம் வந்து இதை தனக்கான ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வெறுமனே அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த தேவர் ஜெயந்திக்கான ஒரு இதை நாங்கள் சலுகை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்றாங்களே தவிர மற்றபடி அவங்க கல்வியிலோ அல்லது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கோ எதுவும் பெருசாக பண்ணதா இல்லை. இது ரெண்டு அரசாங்கமும் சரி, இதுவும் சரி அதுவும் சரி, ஒரு பெரும்பான்மையான சமூகம் இந்த சமூகத்தோட முன்னேற்றத்துக்குன்னு பெருசாக இன்னும் எந்த அரசாங்கம் எதுவும் செய்யலை. ஓகே, இப்போ தென் மாவட்டம் போது பொதுவாகவே இந்த முக்குளத்தோர் வாக்கு அப்படிங்கிறது தென் மாவட்டத்துக்கு குறி வச்சு தான் நடக்குது. அப்படிங்கிறப்போ இந்த முறை திமுக பார்த்தீங்கன்னா 40க்கு 40 வென்று எடுத்திருக்காங்க. பொதுவாக ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்தே வந்து தேவர் கட்சி அப்படின்னா அதிமுகவை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வாட்டி 2024 மக்களவைத் தேர்தலில் முக்குளத்தோர் வாக்கு யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வாட்டி முக்குளத்தோர் வாக்கு பூரா கண்டிப்பாக திமுக தான் போயிருக்கு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு வந்து அவங்க உட்கட்சி குழப்பம் தான் காரணம். அப்போ அங்கே இருந்தப்போ அதிமுகவினுடைய ஆமாம், அதிமுக உட்கட்சியோட குழப்பம் தான் காரணம். என்னென்னா அங்கே ஒரு காலத்தில் வந்து சசிகலா அம்மையார் இருந்தாங்க, அவங்க வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். அதான் அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, இவங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், இல்லை நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க உயர்ந்த இடத்துல இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில் வந்து இந்த மக்கள் வந்து வாக்களிச்சுட்டு வந்தாங்க. இப்போ சமீப காலமாக அங்கே இருக்க அந்த குளறுபடினால மக்கள் வந்து நம்ம இங்கே இருக்கிறது சரி கிடையாதுன்றனால அங்கே வாக்கை மாற்றி அளிச்சிருக்கலாம். ஓகே, இப்போ திமுக பார்த்தீங்கன்னாக்க முக்குளத்தோர் வாக்கு இழந்துகிட்டு இருக்கு, எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை இழந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரீங்க? ஆமாம், ஏன்னா முன்னாடி நீங்கள் கம்பாரிசன் டேட்டா அப்படி பார்த்தா அப்படி தான் தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா கம்பாரிசன் எம்ஜிஆர், நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் முதல் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அவருக்கு முதல்ல ஒரு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்தது திண்டுக்கல்ல மாயத்தேவர்னு ஒருத்தர் இருந்தாங்க. பிற்காலத்தில் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக, அதாவது வட மாவட்டங்கள் எல்லா இடத்தையும் இழந்தால் கூட எம்ஜிஆரும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் தென் மாவட்டத்தில் மக்கள் வந்து அதிமுக வச்சுருந்தாங்க. அது ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக வந்து மக்கள் வந்து ஒரு ஆசிலேஷன், அதாவது இங்கேயா அங்கேயான்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பத்தினால தான் இப்போ மக்கள் வந்து சரி அதிமுக வந்து அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரட்டும், அதனால் நம்ம அங்கே இருப்போன்ற மாதிரி இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது, பாராளுமன்றத்திலையும் வைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை பற்றி தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறதில்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது அரசியல் தான். அதாவது இப்போ சாதி வாரியை கணக்கு எடுத்துட்டோம்னா இப்போ இத்தனை சாதி இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ பொதுவாக இப்போ நம்மளுக்கு 60% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சாதி வாரி கொடுக்கும்போது சில சமூகங்களுக்கு இப்போ கூடுதலாக கூட கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க அதை அவங்ககிட்ட குறைச்சி இன்னொரு சமூகத்துக்கு எங்கே அதிகமாக போகும்போது அந்த சமூகத்துக்கு நம்ம எதிர்ப்பு வருமோ, இல்லை இப்போ இது போகிறதே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நம்ம தேவையில்லாமல் இதை போட்டு நம்ம கை வச்சு எதுவும் குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதா கூட ஒரு அரசியல் காரணமாக தான் இருக்கும், வேறு எதுவும் காரணம்லாம் கிடையாது. ஓகே, இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதி வாரி கணக்கெடு எடுத்தால் பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய சமூகம் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய டேட்டா படி இப்போ பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் உள்ள வந்து அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சமூகங்கள் வருது. அதனால் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். தலித் மக்கள். ஆமாம், தலித் மக்கள் தான் இருப்பாங்க. அது பொதுவாக எல்லா இதுலேயும் அப்படி தான், எல்லா ஸ்டேட்டில் முக்கால் ஸ்டேட்டில் அப்படி தான் இருக்குன்னு வைங்க. அதுக்கு அடுத்த சமூகமாக பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் தான் வரும். வன்னியர் சமூகத்துக்கு அடுத்து முக்குளத்து சமூகம் கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த சமூகங்கள் அப்படியே கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது எங்களோட ரொம்ப நாள் நின்னால் கோரிக்கையும் கூட. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற டேட்டா வந்து பழைய டேட்டா வச்சா நீ நம்ம எல்லா ரிசர்வேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மாறிக்கிட்டே வருது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு டேட்டா கையில் இருந்தால் மக்களுக்கான சலுகைகளும் சரியான முறையில் சென்றடையும். ஓகே, இந்த கணக்கெடுப்பு எடுத்துட்டாக்க தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் வருங்கிறனாலேயே எடுக்காமல் இருக்காங்க. ஆமாம், இல்லை ஒரு குழப்பம் ஏற்படும். இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சமூக எதிர்ப்பாக கூட மாறலாம். ஒருவேளை இப்போ கணக்கெடுப்பு, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு சமூகத்தில் வந்து இப்போ எல்லார் வீட்டிலும் 4-5 பிள்ளைகள் இருந்து இப்போ 2 பிள்ளை ஆயிடுச்சு. சில வீட்டில் ஒருத்தர் ஆயிட்டாங்க. அப்போ இந்த டேட்டா எடுக்கும்போது ஒரு சமூகம் வந்து உயர்ந்த அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்கலாம். இப்போ கணக்கெடுக்கும் போது அந்த எண்ணிக்கை வந்து குறைந்திருந்தாலும் அதன்படி கொடுக்கணும்னா அப்போ சலுகையும் குறைச்சி தான் ஆகணும். அப்போ இத்தனை நாள் வந்து அவங்க ஒரு திமுகக்கோ அண்ணா திமுகக்கோ ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதை குறைச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எனக்கு கொடுத்ததை பிடுங்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு எதிர்ப்பு தான் வருமே தவிர, அதனால் இப்போ அதுக்கே அதை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறனால அவங்க முடிவில் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த முக்குளத்தோர் அப்படிங்கிறத அந்த டேர்மை யூஸ் பண்ணி நான் இந்த கேள்வி கேட்பறேன். இப்போ ரீசெண்டாக மதுரையில் ராமநாதபுரத்தில் பொறுத்தவரை ஒரு என்கவுண்டர் நடந்தது. ஆமாம், அதில் வந்து தேவர் சமுதாய மக்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தினாங்க. தொடர்ந்து இவங்க வஞ்சிக்கப்படுறாங்க எங்கள் ஆட்கள் அப்படின்னு. அதனுடைய பின்னணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது சார் இப்போ சட்ட விரோத செயல்கள் அப்படின்னு செய்கிறவங்க எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. இந்த சமூகம் அந்த இந்த சமூகம் செய்யாது, இந்த சமூகம் செய்யுன்ற மாதிரிலாம் கிடையாது. இங்கே என்ன ஒரு கேள்வி ஏற்படுதுன்னா,
சட்டவிரோத செயல்களை ஒடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு சிலருக்கு வந்து நல்ல அரசியல் பின்புலமோ இல்லை நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஆளோட பலம் இருக்குன்றதுனால அவங்கள கண்டுக்காம விட்டுறதும், இவங்களுக்கு கணக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி எந்த பின்புலமும் இல்லாதவங்க நம்ம இவங்கள வச்சு ஒரு கணக்காட்டிடுறோம். அதாவது பலிக்கு ஒரு ஆடு தேவை, அது நாட்டாமை வீட்டு ஆடாக இருந்தால் பிரச்சனை ஆகும், அது நம்ம சாதாரண ஒரு குடிமகன் ஆடாக இருந்தால் பிரச்சனை வராதுங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை வந்து அதை முதல்ல பார்க்குறாங்க. இப்போ ஒரு சட்டவிரோத செயல் ஒருத்தர் செய்கிறாருன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு தண்டனை இருக்கணும். இவரோட பின்புலம் என்ன, இவர் மேலே கை வச்சா ஏதாவது ஒரு அரசியல்வாதி வருவாரா, இல்லை ஏதாவது மக்கள் எதிர்ப்பு வருமா அப்படிங்கிறத பார்க்காம சட்டவிரோத செயல் செஞ்சால் சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யட்டும், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு யாரையும் ஒரு விதமாக தாக்குதல் நடத்துறது தான் அங்கே எதிர்க்கிறோம். அதாவது முக்குளத்தோரை டார்கெட் பண்றாங்கன்றது வெளிப்படையாவே கண்டிப்பாக. ஏன்னா முக்குளத்தோருக்கு வந்து பெரிய சப்போர்ட் கிடையாதுங்க இன்னைக்கு. தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல. நிறைய சங்கங்கள் இருக்கு. இப்ப கருணா சொன்ன வச்சிருக்காரு. இல்ல அதான் சார், சங்கங்கள் வந்து இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. அதான் இயக்கங்கள் இருக்கு. அதான் 100 இயக்கங்கள்ல 100 பேர் இருக்கிறது பலம் கிடையாது. இங்க ஒரே இயக்கமாவோ ஒரே கட்சியாவோ சேர்ந்து ஒரு பலமா வந்து இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. அது வந்து இனிமேல் தான் உருவாகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து முக்குளத்தோர் சமுதாயம் வந்து எப்போ விசுவாசத்துக்கு பேர் போன சமூகம். தனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அந்த விசுவாசத்துக்காகவே தலைமுறை இருக்கக்கூடிய சமூகம். அப்படிதான் இவ்வளோ நாள் வந்து எம்ஜிஆருக்காகவும் அடுத்தடுத்த தலைவர்களாக அந்த விசுவாசம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வர இளம் தலைமுறைகள் தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கான இதை நம்ம தான் தலைவராக இருந்து அதை வாங்கிக்கணும், நம்ம யாருக்கும் விசுவாசமாக இருந்து யாருக்கும் அதனால் நம்மளுக்கு எந்த பயனும் இல்லைங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து எல்லா துறையிலையும் அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. தொழிற்சங்கங்களில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கோட டாஸ்மாக் தொழிலாளர் தனியாக ஒரு சங்கம் பதிவு நடத்திக்கிட்டு இருக்காங்க, போக்குவரத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமூகம் தனியாக அவங்களும் தொழிற்சங்கம் நடத்த மாட்டாங்க. அண்ணா தொழிற்சங்கத்திலையோ இல்லை தோமுசாலையோ அதில் இணைஞ்சு அவங்க கூட சேர்ந்து பயணிப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா நமக்கான இதை நம்ம தான் கேட்டு வாங்கணும். ஏன்னா அங்கே வந்து கணிசமாக வேலை பார்க்குறாங்க. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இருப்பாங்க. அதனால அவங்க நமக்கான இதை நம்ம கேட்டு வாங்கணுன்ற முடிக்கு இப்போ வந்திருக்காங்க. இனி எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு இது மாறும். ஓகே. இப்போ தொடர்ந்து முக்குளத்தோர் சமுதாயம் சார்ந்தா இருக்கட்டும், இந்த ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் உங்கள் கட்சியாக இருக்கட்டும், தொடர்ந்து நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இருக்குன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் செயல்படுத்தாமே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஆனால் தேவர் ஜெயந்தி அன்றைக்கி எல்லா தலைவரும் போய் மாலை போடுறாங்க. இல்லை, கண்டிப்பாக. அதாவது முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திக்கு வராமல் எந்த அரசியல்வாதியாலையும் இங்கே அரசியல் பண்ண முடியாது உட்பட. ஆமாம், ஏன்னா அது வந்து முழுக்க ஓட்டு அரசியல். அது அவங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அதுங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். இல்லை, தேசிய அளவுக்கு அவருடைய தேவை இருக்கு. தேசிய அளவுக்கு அது ஒரு ஓட்டு அரசியல் தான் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அரசியல்வாதிகளை தவிர்த்து மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இப்போ 3வது தலைமுறை வந்துருச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போ இருக்க இளைஞர்கள் நம்ம 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, இப்போ 3வது தலைமுறைக்கு வந்துட்டாங்க. அவங்களும் பெருவாரியாக இப்போ சென்னை நகரமே குலுங்குது. தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொடுத்து நடக்குது. அதனால தான் இந்த அரசியல்வாதிகள் வந்து அதை தன்னோட ஓட்டு அரவணைக்க பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று மணிமண்டபத்தை தாண்டி முத்துராமலிங்க பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்க சொல்லி ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை. அது ஃபார்வர்ட் பிளாக் ஆகட்டும், பிற அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அந்த கோரிக்கையை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு தள்ளி விடுது. நாங்கள் ஏற்கனவே அதுக்கான ஒரு எடுத்தோம், அதுக்கு வந்து மாநில அரசு வந்து எங்களுக்கு இது NOC தரலைங்கிறாங்க. நம்ம மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கான ப்ராசஸில் இருக்குன்றாங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஓட்டு அரசியல் தான். ஏன்னா இதுக்கு வந்து எதிர்ப்புகள் வருது. இப்போ முத்துராமலிங்கர் பேரை வைக்கணும்னு சொல்லும்போது சில பேர் வேற ஒருத்தர் பேரை வைக்கணுன்றாங்க, இன்னொருத்தர் வேற ஒருத்தர் பேரை வைக்கணுங்கிறாங்க. அதனால எல்லாமே அப்படின்னா அவங்களோட கால்குலேஷன் இறுதியாக அவங்க எதில் இருந்து நிற்பாங்கன்னா அந்த ஓட்டு, அதில் தான் நிற்பாங்க. இது மணிமண்டபம் கெட்டுறதுங்கிறது ஒரு கோரிக்கை தான். அதை தாண்டி நாங்கள் என்ன கேட்டோம்னா அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே வந்து கல்லூரிகள் இருக்குது. முக்கிய தேவர் காலத்தில் ஆரம்பித்த கல்லூரிகள் இருக்கு. அது போன்று இன்னும் 2-3 கல்லூரிகளை கட்டணும். தேவர் பேர்ல கல்லூரிகள் கட்டணும். முதல்ல கல்லூரி ஆரம்பிச்சு கல்வியை கொடுத்ததே முக்கிய தேவருடைய அவர் தான். அது மாதிரி இன்னும் 2-3 கல்லூரிகளை வந்து புதுசாக கட்டி ஏழை மாணவர்களுக்கு வந்து அரசாங்கம் இவர் பேர் அந்த கல்லூரிகளுக்கு சூட்டி அதை கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கும் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. மேற்கொண்டு என்னன்னா இவரை பற்றின இன்னும் ஒரு விரிவான இப்போ ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் வந்து கேள்வி அதுனா, அதிமுக ஆட்சியில் திருநாவுக்கரசு அவர்கள் என்ன பண்றாரு, பாடப்புத்தகத்தில் தேவனுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டு வர. ஆமா. அதுக்கப்புறம் வந்த கருணாநிதி என்ன பண்றாரு, அந்த பாடப்புத்தகத்துல இருந்து அதை நீக்கிறாரு. ஆமா. இப்போ வரைக்கும் பாடப்புத்தகத்துல தேவர் பத்தின செய்தி இல்ல இருக்கு. இதில் இருக்கு 6ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் இருக்கு. சரி. ஆமா. அதாவது என்ன இடையில வந்து எடுத்தாங்க. நீ சொல்றது தகவல் கரெக்டு. இடையில வந்து அந்த பாட புத்தகத்தை எடுத்துட்டாங்க, அந்த இதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில நாங்களும் போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு என்ன தவறுதலா இதாயிருச்சு சொல்லி அடுத்து அதை எடப்பாடி
வந்த புதுசுல அது. ம், ம். அப்புறம் அடுத்த வருஷமே அந்த பாடத்தை வந்து சேர்த்துட்டாங்க. அதிமுக தான் கொண்டு வந்தது. ஆமா ஆமா அதிமுக தான். அது அதிமுக பீரியட்ல தான் ஒரு பீரியட்ல எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு வருஷம் நடுவில் இடையில வரல. ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதை கொண்டு வந்துட்டாங்க. ம். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தேவர்ன்ற பேரு இல்லாம போட்டு வந்து அது ஒரு சர்ச்சையாச்சு. ம். அதுக்கப்புறம் நாங்க கேள்வி எல்லாம் உயர்த்தணும். அப்ப என்ன காந்தி பிரச்சனை? தேவர்ன்றதுல என்ன பிரச்சனை? இல்ல அது சாதிய பெயர் அப்படின்றாங்க. அது நாங்க கேள்வி எல்லாம் கேட்டோம். அப்ப காந்தி நீங்க சொல்லக்கூடாது சாதிய பேரு ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இவரை நம்ம அம்பேத்கர்னு சொல்றோம், பீமா ராவ் அம்பேத்கர்ன்றோம். அப்ப அது சாதிய பேரு. அப்ப அதெல்லாம் அதாவது ஒருத்தர் வாழ்ந்து மறைந்த தலைவர் அவர் எந்த பேரோட வாழ்ந்தாரோ எந்த பேரால மக்களால் அழைக்கப்பட்டாரோ அந்த பேர்ல தான் இருக்கும். நம்ம வந்து அவர் புதுசா ஒரு பேர் வைக்க முடியாது. இல்ல, அது அவர் பேர் தானே. அதுதான் மக்களுக்கு அதுவே இன்னும் புரிதல் இல்லாம தோணுது இல்ல? அதாவது அவர் வந்து சைன் போடும்போதே அவர் பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னாலும் சரி, அவர் அபிடபிட் சைன் பண்றாரு பாருங்க, அது பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முத்துராமலிங்க தேவர்னு போட்டு கவர்மெண்ட் சீல் அடிச்சு கொடுத்துருக்கு. அவரோட பாஸ்போர்ட்ல தான். ஆமா பாஸ்போர்ட்ல அவர் எலெக்ஷன் அபிடவிட் போடும்போது அதுல சைன் போட்டு தான் கொடுத்துருக்காரு. அப்ப கவர்மெண்டால ஒத்துக்கிட்ட ஒரு இன்னார் பேர் இதுதாங்கிறத மாத்துறதுக்கு நம்மளுக்கு யாரு? புதுசா நீங்க வைக்க போறது என்ன வேணா பண்ணலாம்.